ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளிச் அப்படின்ற ஒரு அனிமையோடைய மாங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே பார்த்திங்கன்னா 16 சீசன் வந்திருக்கு. ஆனால் நம்ம அதோடைய மாங்கா சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 698 மாங்கா சாப்டர்ஸ் இருக்குது. 2001 16 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 74 வால்யூமாக இருக்குது. ஸோ ஃபைனலில் இதை பார்த்திங்கன்னா அந்த 1000 Years of Blood வர 4 பாட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போதைக்கு 3 பாட்டாக அனிமையில் வந்துச்சு. நம்ம இப்போதைக்கு மாங்காவோட சாப்டரை பார்க்கலாம். ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாரி 74 வால்யூம்ஸாக வந்துடுச்சு. ஸோ ரொம்ப பேசி டைம் மிஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது உங்கள் மணி மேக்னெட் சேனல். லெட்ஸ் கோ. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வால்யூமோடைய ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ஸ்ட்ராபெரி எபிசோட் 1 டைட்டில் நேம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கராகோரா டவுனை காட்டுறாங்க. அது ஜப்பானில் இருக்க ஒரு டவுனு. அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு கீழே குதிக்கிற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டருக்கு போனோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ குரோசாக்கி இச்சிகோ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2-3 பேட் கைஸ்லாம் அடிச்சு போடுறாரு. அந்த பேட் கைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக எங்களை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, வாயை மூடு, அங்கே பாட்டில் உடஞ்சி கிடக்கு பாரு, ஆமாம் நடுவில் இருக்க அழுக்கானவனே நீ பதில் சொல்கிறான் அப்படின்றான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம் அங்கே ஒரு பூத்தொட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். சரி அதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் தான் அதை வரக்குள்ளே உடச்சிட்டோம், ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கிக் விட்றான். கிக் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன ஒரு ஸ்பெஷல் கில்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் ஒரு கோஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் இச்சிகோ சொல்கிறான், அது வந்து அந்த பொண்ணுடைய அங்கே தான் ஆக்சிடெண்ட்டில் செத்துச்சு போல், அதுக்காக ஃப்ளவர் பாட்ஸ் அங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் ஏன்டா அதை எப்படி உடச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்ட சொன்னோடனே, ஐயோ இவன் பேயெல்லாம் பார்ப்போனா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அப்படியே ஓடிடுறானுங்க. ஆமாம், நம்ம ஹீரோவால் பார்த்திங்கன்னா கோஸ்டர்ஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அவருக்கு. அண்ட் அவனுக்கு ஷாக் ஆகிட்டு ஓடிடுறானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோட டேட் வந்துடுறாரு. நீ எதுக்கு வீட்டுக்கு ஏன் லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டி உதைக்கிறாங்க. 2 பேரும் அது அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கே இருக்க 2 பேர் பார்த்திங்கன்னா நம்ம இச்சிகோவுடைய சிஸ்டர்ஸ். இவன் பேர் யூசின், இன்னொருத்தவங்க பேர் கரீன். அவங்க அப்படியே சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டோ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பொண்ணு பிளாக் கலர் ஷர்ட்டில் போட்டுக்கின்னு கையில் ஸ்வாட் வச்சுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா, அவங்களே தான் எங்கேயும் நிற்கிறாங்க. ஸோ இச்சிகோ அப்படியே யார் அதுன்னு சொல்லி ஷாக்கிங்கில் பார்க்குறான். இது யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆட். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோர் ஷாப்பிங் ஆப். பைமோர் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஸோ பைமோர் ஷாப்பிங் ஆப்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு என்னது கிராசரிஸ், நம்ம ஆர்கானிக்கான ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே இருக்குது வித் டாப் பிராண்ட்ஸோடைய. நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மில்கோடையும் சரி, அதாவது சிப்ஸாக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், எல்லா பொருளுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நெய்யிலேருந்து அதுலேருந்து எல்லா பொருளுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் பைமோட ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அப்படி நம்ம இச்சிகோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து, இந்த பொண்ணு ஏதோ நிற்கிறான் பாருங்கள், அவளை பிடிச்சி முதல்ல செக்யூரிட்டி சொல்லி வெளில போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவள் வந்து ஐ எம் சோல் ரீப்பர், நார்மல் பீப்புளை என்ன பார்க்க முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த பேஜ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவங்க சொல்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்புற மாரி தெரியல. போய் வீட்டுக்கு போய் விளையாட குழந்தை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சோல் ரீப்பர் வந்துடுது. நம்ம சோல் ரீப்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிடோவை போட்டுடுறாங்க. தென் கிடோவை போட்டு சொல்கிறாங்க, நான் நினச்சேன்னா இப்போ கூட ஒன்று கொல்ல முடியும், ஆனால் எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதனால் அதெல்லாம் செய்யக்கூடாது, ஸோ அமைதியாக அப்படியே கீழே பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படி பேசிட்டே இருக்குள்ள பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கோஸ்ட் இருக்குது. அதை நம்ம சோல் ரிப்பர் பார்த்திங்கன்னா இது பண்ணி சோல் சொசைட்டிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, சோல் சொசைட்டினா என்ன, எவில் ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குட் ஸ்பிரிட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுற பேய் பூதம் அப்படி சொல்லலாம். பேட் ஸ்பிரிட்ன்றது ஹாலோ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இப்படி பேசின இருக்குள்ள அவன் ட்ராயிங் ஏமா கேட்குதுன்னு கலாச்சி விட்டார் இச்சிகோ. அதுக்கு டென்ஷனான சோல் ரிப்பர் பார்த்திங்கன்னா இச்சிகோ ஒரு மிஸ்ஸாக அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டா எங்கள் சோல் ரேப்பருக்கு 2 டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிகிட்டே இருக்குள்ள டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது, ஹவுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை இது ஹாலோவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. இச்சிகோ பார்த்தீங்கன்னா கத்துறான், என் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ அட்டாக் பண்ணுது, உன் ஸ்பெல்லில் வந்து எடுத்து விடு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹே பாய், அமைதியாக நில்றா, நானே இதை பார்த்துக்கிறேன், சரி கொஞ்ச நாள் காம் டவுனாக இரு. என்ன இது, நான் இதை கணிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சோல் ரீப்பர்.
நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம இச்சிகோடைய சிஸ்டர் கரீன் வந்து வராங்க. நல்ல வேளை இச்சிகோ அது இந்த சைடு வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடி போட்டு கீழே ஊந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே இச்சிகோக்கு செம கோவம் வருது. இச்சிகோ பார்த்தீங்கன்னா அந்த கிலோவை பார்த்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அது பார்த்தீங்கன்னா உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இச்சிகோ பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணிடுறான். பிரேக் டவுன் பண்ணவொடனே அவன் சாதாரண அவன் பவரை வச்சே உடச்சிட்டானா? இல்லையே, அது எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல் ரிப்பர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் இருக்காங்க. இச்சிகோ வேகமாக யூசு அது ரெண்டாவது சிஸ்டர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக வேகமாக வர்றான். சோல் ரிப்பர் வந்து யாரா நீ எப்பாரா அது இது பண்ண இன்னும் ஷாக்கிங்கில் இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அது ஒரு ஹாலோ தான். நம்மளுடைய இச்சிகோடைய சிஸ்டர் வந்து கடத்தி வச்சுருக்கு. இது எவில் ஸ்பிரிட்னு சொன்னோடனே அது எது ஹியூமன் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னு சொல்லிட்டு இச்சிகோ சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாலோ. கையில் யூசு பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இச்சிகோ கையில் கட்டையை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஹாலோவை அடிக்க ட்ரை பண்ணுறாரு யூசுவை காப்பாற்றுறதுக்காக. ஸ்டில் இச்சிகோவால் எதுவுமே முடியல, ஏன்னா அது ஹாலோ இல்லையா. ஸோ ரூகேவில் வந்து ரொம்ப பதட்டப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் இச்சிகோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஹாலோ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா சோல் மூலியமாக கண்டுபிடிக்கும், இல்லை ஸ்பெஷல் பர்சன் மூலியமாக கண்டுபிடிக்கும். நீ அந்த பொண்ணை காப்பாற்றுக்குள்ள ஸ்பெஷல் வெளில தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த ஆளை ஒன்று கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இச்சிகோ இது எல்லாமே நான் தானே காரணம், வா வந்து என்னை வந்து மோது, நீ ஒரு ஆம்பளை வந்து என்னை வந்து அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆலோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலோ டக்குன்னு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சோல் ரிப்பர் டக்குன்னு வந்து மாட்டிக்கிட்டாங்க இச்சிகோ அடிக்கிறதுக்குள்ள. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, ஏய் ஃபூல், நீ என்ன நினச்ச அவன் வெறும் கையாலே அந்த ஆளவை தடுத்துட முடியும்னு நினச்சியா? நீ இதுமாரி பண்ணுறதுனால எல்லாரோட உயிருக்குமே இது பாதிப்பு, இதுமாரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல் ரிப்பர் சொல்கிறாங்க. சரி, அப்புறம் இதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லிட்டு நம்ம இச்சிகோ கேட்குறாரு. அதுக்கு நம்ம சோல் ரிப்பர் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீயும் என்ன மாரியே ஒரு சோல் ரிப்பராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் அதை பார்ப்போம். கையில் இருக்க ஸ்குவாடு பேர் பார்த்தீங்கன்னா சம்பகத்தோ. அதில் தான் என்னுடைய டார்க் ஃபோர்ஸ், அதாவது என் பவர் எல்லாமே இருக்குது. இதை நான் இப்போ வாங்கிட்டு கொடுத்தேன்னா ஒன்று உனக்கு டெம்பரரியாக என் பவர் எல்லாமே கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே செத்துருவேன். ஸோ இப்போ அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இச்சிகோட சிஸ்டர் கீழே கிடக்குறாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய சிஸ்டருக்காக சேஃப்டிக்காகவும் ஃபார் மை ஓன் சேஃப்டிக்காகவும் சோல் ரிப்பர் உன்னோடைய பிளானை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இச்சிகோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேர் சோல் ரிப்பர் கிடையாது, ஐ எம் குச்சி ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா என் பேர் இச்சிகோ குரோசாக்கி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம 2 பேருக்கு இது கடைசி மீட்டிங், அதில் தான் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி குச்சி ருக்கியா, அதை நம்ம செய்யலாமா, ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிக்கிறாங்க. பவரை கொடுத்துட்டோன்னே அந்த ஆளோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சும்மா சல்லியாக நடக்கிறாரு. ஃபஸ்ட்டு கையை வெட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் அந்த சம்பகத்தை எடுத்து தோளில் ஸ்டைலில் நிற்கிறாரு. தென் பார்த்தீங்கன்னா ரூக்கியா யோசிக்கிறாங்க, இவன்கிட்ட நம்ம பாதி பவர் தானே கொடுத்தோம், இவனை நம்ம ஃபுல் பவருமே எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இவன் என்ன இவ்வளோ ஸ்பெஷல் பர்சன் இருக்க, ஒரு சாதாரண ஹியூமன் கிட்ட எப்படி இவ்வளோ ஸ்பெஷல் பர்சன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே யோசிக்கிட்டு உக்காந்துருக்காங்க நம்ம ரூக்கியா. நான் என்னோடய சம்பகத்தோ அதுமாரி ஷேப் மாறி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, ஒரு ஆர்டினரி ஹியூமன் பார்த்திங்கன்னா அதை கிலோவை உடச்சதையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க நம்ம ரூக்கியா. ஏ ஹலோ, இது பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி மேலே நீ கையை வச்சதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம இச்சிகோ பிளேடு எடுத்து ஒரே போடா அந்த ஆளோ மேலே போடுறாரு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். See you, டாடா, பை பாய், வில் மீட் அகைன். இது சைனிங் ஆஃப்.